பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சதா சொல்லி கைது செய்யப்பட்டிருந்த இவரு இப்படி ஒரு முடிவெடுத்து உயிரிழந்ததா கூறப்படுது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பக்கத்துல ஒரு தனியார் பள்ளி இயங்கிட்டு வருது. பயிற்சியாளரா காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த 30 வயதான சிவராமன் அப்படின்றவரும் பங்கெடுத்திருந்திருக்காரு. இவரு நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 13 வயது மாணவி ஒருத்தங்களுக்கு சிவராமன் பாலியல் வன்கொடுமை செஞ்சதா கூறப்படுது. இத வெளியே சொன்னா படிப்பு கெட்டுடும் அப்படின்னு மாணவிக்கு இவரு மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்துதான் மாணவிக்கு உடல்நிலை சரியில்லாம போக உடனடியா மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு போலீஸ்ல புகாரும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. புகாரின் அடிப்படையில தான் இந்த வழக்குல தொடர்பு இருக்கக்கூடியதா சொல்லப்படக்கூடிய பயிற்சியாளர் சிவராமன், பள்ளி முதல்வர் சாம்சன் உட்பட சிலர் மேல போக்சோ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. பள்ளி முதல்வர் உட்பட 7 பேர் மேல போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கு. இந்த நிலையில தான் சிவராமன் கைது செய்யப்பட்ட நிலையில போலீசார் விசாரணையப்போ சிவராமனுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் அவரை மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. போலீசார் கைது செய்யறதுக்கு முன்னாடியே அவரு விபரீத முடிவெடுக்கும் முயற்சியில இறங்கின நிலையில தான் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனில்லாம சிவராமன் உயிரிழந்ததா கூறப்படுது. மேலும் இவரு போலி பயிற்சியாளர் அப்படின்னு விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியில இருந்த விவகாரத்துக்கு அப்புறமா இவரை கட்சியிலிருந்தே விலக்கி வச்சதா கூறப்படுது. இந்த நிலையில தான் பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்ட சிவராமன் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேசிய அளவிலான சிறுவர்களுக்கான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் தங்க பதக்கத்தை தட்டி சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவன் தாய் தந்தையரை ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்திய வெற்றி தமிழ் மகன். ராகுல்ஸ் அகாடமி ரோலர் ஸ்கேட்டிங், சுருக்கமாக ரேர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த அகாடமியில் கடுமையான பயிற்சி மேற்கொண்ட சிறுவன் ஜெர்விஸ் ஐடன் இந்திய அளவில் நடந்த ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொண்டு 2 தங்க பதக்கங்களை தட்டி சென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவரை பயிற்சிக்கு அழைத்து சென்று ஊக்கப்படுத்தி வரும் தாய் தந்தையருக்கும் பயிற்சியாளர் ராகுல் பாண்டியனுக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. வயநாட்டு வெள்ளத்திற்கே சவால் கொடுக்கும் மகேந்திரா ஜீப் நீர்மூழ்கி கப்பல் போல இயக்கி சென்று நிவாரண உதவிகளை வழங்கியும் மீட்பு பணியிலும் ஈடுபட்டு ஹீரோவாகி இருக்கும் இளைஞர்கள். இப்படி மூழ்கி சென்று பயணித்த போது